திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை திருத்தலங்களில் மகா தீபம் ஏற்றியும் சொக்கர் பனை கொளுத்தியும் கார்த்திகை தீப திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக திகழும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி நேற்று மாலை 6 மணி அளவில் திருக்கோயிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தர்களின் விண்ணதிரும் முழக்கங்களுடன் ஏற்றப்பட்ட மகா தீப ஜோதியை லட்சக்கணக்கானோர் கண்டு தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோயிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் எழுந்தருளிய அர்த்தநாரீஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் வரும் தீப திருநாளன்று மட்டுமே அருள்மிகு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுடன் இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருவது வழக்கம். அர்த்தநாரீஸ்வரரை கோயில் முன்பு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். தமிழகம் மட்டுமல்லாது நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் மிகச் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணியர் திருக்கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி கோயிலின் முன்புறம் அமைந்துள்ள தீப மேடையில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. 300 கிலோ நெய் நிரப்பப்பட்ட கொப்பரையில் பிரம்மாண்ட திரி அமைக்கப்பட்டு ஏற்றப்பட்ட தீபத்தை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாரணி தீப வழிபாட்டுடன் 25 அடி உயர சொக்கர் பனையில் மகா ருத்ர தீபம் ஏற்றப்பட்டது. மூன்றாம் படை வீடான பழனி மலை கோயிலில் அருள்மிகு சின்னக குமாரசாமி தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளினார். பின்னர் பரணி தீபமும் மகா தீபமும் ஏற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சொக்கர் பனை கொளுத்தும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடான கும்பகோணத்தை அடுத்த சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் திருக்கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிதி ஒதுக்கீடு செய்ததன் பேரில் புதிதாக உருவாக்கப்பட்ட தேரை கொண்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி திருக்கோயில் அருகே உள்ள பச்சரிசி மலையில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. 300 கிலோ நெய் கொண்டு 3 மீட்டர் திரியில் தீபம் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெள்ளி மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கார்த்திகை தீபத்தையொட்டி திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் ஆலயத்திலும் உத்தமர் கோயில் அருள்மிகு பிச்சாண்டவர் கோயிலிலும் சொக்கர் பனை கொளுத்தப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீபத்தையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மாலையில் ராஜகோபுரத்தில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் 10 அடி உயரத்தில் மூங்கில் மற்றும் ஓலைகளால் அமைக்கப்பட்டிருந்த சொக்கர் பனை கொளுத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலில் மகா தீபம் ஏற்றப்பட்டு சொக்கர் பனை கொளுத்தும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது.